அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பள்ளிகளில் சத்துணவு திட்டத்திற்கு ஓராண்டுக்கு தேவையான 113 கோடியே 38 லட்சம் முட்டைகள் சப்ளை செய்ய டெண்டர் கோரப்பட்டுள்ளது. அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பள்ளிகளில் 38,77,438 மாணவ மாணவிகளுக்கு சத்துணவுடன் முட்டை வழங்கப்படுகிறது. இந்த முட்டையை ஓராண்டுக்கு மண்டல வாரியாக சப்ளை செய்ய தகுதியான நிறுவனங்களை தேர்வு செய்ய அரசு டெண்டர் கோரியுள்ளது. ஓராண்டுக்கு தேவையான முட்டைகள் கொள்முதல் செய்ய 690 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முட்டையும் 45 முதல் 52 கிராம் எடையுள்ளதாக இருக்க வேண்டும் என்று டெண்டரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கொடுமுடியார் அணையிலிருந்து பிசான சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நீர் இருப்பு 49 அடியை எட்டியுள்ள கொடுமுடியார் அணையிலிருந்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நீர் திறக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதையடுத்து நாங்குநேரி மற்றும் வள்ளியூர் வட்டாரத்தில் உள்ள 5781 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் அப்பாவு அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து 7 சவரன் தங்க நகைகளும் 30,000 பணமும் திருடப்பட்டுள்ளது. ஆலப்பாக்கம் கிராமத்தில் வசிக்கும் மாணிக்கம் என்பவர் தனது மனைவி நாகலட்சுமியுடன் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனால் அவரது வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த நபர்கள் வீரோவில் இருந்த நகை பணத்தை திருடி சென்றுள்ளனர். பின்னர் ஊர் திரும்பிய மாணிக்கம் திருட்டு நடந்திருப்பதை அறிந்து காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் விசாரணை நடைபெறுகிறது. கன்னியாகுமரி மாவட்ட எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தம் நடைபெற்றது. குமரி மாவட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட ஜேசிபி பொக்லைன் வாகனங்கள் இயங்கி வருகின்றன. 1 மணி நேரத்திற்கு 1000 ரூபாய் வீதம் வாடகை வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் எரிபொருள் விலை மற்றும் வாகனங்களுக்கான இன்சூரன்ஸ் உதிரி பாகங்களின் விலை அதிகரித்ததால் தங்களது வாடகை கட்டணத்தை உயர்த்த கோரி போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் அருகே வைப்பூர் காவல் நிலைய தலைமை காவலரை தாக்கிய திமுக பிரமுகரை காவல்துறையினர் தேடுகின்றனர். தலைமை காவலர் விஸ்வநாதன் ஞாயிற்றுக்கிழமையன்று ரோந்து சென்றபோது சாலையில் நின்று கொண்டிருந்த திருவாரூர் திமுக ஒன்றிய பொருளாளர் துரை தியாகராஜனை வீட்டிற்கு செல்லுமாறு கூறியுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த தியாகராஜன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அவரது மகன் டேவின் என்ற ஆசை தம்பியுடன் சேர்ந்து விஸ்வநாதனை தாக்கியுள்ளார். இந்த விவகாரத்தில் ஆசை தம்பியை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள துரை தியாகராஜனை தேடி வருகின்றனர். பொங்கல் பண்டிகை பரிசு தொகுப்பில் மண்பானை மண்ணொடிப்பினை வழங்கிட வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மண்பாண்ட தொழிலாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நகராட்சி திடலில் மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்பானைகளை செய்து கவனம் ஈர்த்தனர். சென்னையில் மண்பாண்ட தொழிலாளர்கள் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சேலம் கோட்டை மைதானத்தில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கான மழைக்கால இழப்பீட்டுத் தொகையை 10,000 ரூபாயாக உயர்த்திட வலியுறுத்தினர். கிருஷ்ணகிரியில் தொழிலாளர்கள் பொங்கல் தொகுப்பில் மண்பாண்டங்களை சேர்க்க வலியுறுத்தி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆனியவாடி அருகே பாலாற்றை கடக்க முயன்ற பெண் தங்கை கண்முன்னே ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உதயந்திரம் கல்லறை பகுதியைச் சேர்ந்த நிர்மலா என்பவர் தனியார் தோல் தொழிற்சாலையில் கூலி வேலை செய்து வந்தார். இவர் ஞாயிற்றுக்கிழமையன்று தனது தங்கையுடன் பாலாற்றில் இறங்கிய போது தவறி விழுந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். உடனடியாக தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்களும் காவல்துறையினரும் 3 மணி நேரத்திற்கு மேலாக அவரை தேடினர். ஆனால் அவர் கிடைக்காத நிலையில் 2வது நாளாக ஃபைபர் படகு உதவியுடன் 30க்கும் மேற்பட்டோர் நிர்மலாவை தேடும் பணியில் ஈடுபட்டனர். நிதி மோசடி வழக்கில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை நிறைவேற்றாவிட்டால் தேவநாதன் கைது செய்யப்படுவார் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக நிறுவன இயக்குநர் தேவநாதன் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி தேவநாதன் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. நிதி மோசடி தொடர்பாக 100 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை தேவநாதன் யாதவ் நீதிமன்றத்தில் செலுத்தவில்லை என வாதிடப்பட்டது. அப்போது நிபந்தனையை நிறைவேற்றாவிட்டால் அவரை காவல்துறையினர் கைது செய்வார்கள் என நீதிபதி தெரிவித்தார். திருப்பதி மலையடிவாரத்தில் அசைவ உணவு சாப்பிட்டதாக 2 ஒப்பந்த ஊழியர்களை திருப்பதி தேவஸ்தானம் பணி நீக்கம் செய்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் பகுதியில் அசைவ உணவு, புகையிலை உள்ளிட்ட பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருப்பதி மலையடிவாரத்தில் உள்ள அலிபிரி அருகே ஏழுமலையான் கோயிலில் பணியாற்றி 2 ஒப்பந்த ஊழியர்கள் அசைவ உணவு சாப்பிட்டதாக தெரிகிறது. இதனை அறிந்த திருப்பதி தேவஸ்தானம் இருவரையும் பணியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டுள்ளது. ராமசாமி, சரசம்மா ஆகிய 2 தற்காலிக பணியாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரித்து வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 70 வயது பூர்த்தியடைந்த 100 தம்பதிகளுக்கு இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற தம்பதிகளுக்கு புடவை, வேஷ்டி, 2 மாலைகள், வெற்றிலைப்பாக்கு, பூ, மஞ்சள் குங்குமம் மற்றும் சீர்வரிசை தட்டுகள் என தலா 2500 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. அதன் பிறகு முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் கார் முன்பு தரையில் உருண்டு வந்து மனு அளித்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது.
அம்மூர் பகுதியைச் சேர்ந்த சுவாமிநாதன் தனது வீட்டின் அருகே உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் முறைகேடாக பட்டா மாற்றம் செய்யப்பட்டது குறித்து நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி ஆட்சியர் சந்திரகலாவிடம் மனு அளித்தார். இலங்கை யாழ்ப்பாணம் கடற்கரையில் வலையில் 400 கிலோ நெத்திலி மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இலங்கை வடக்கு பகுதியான யாழ்ப்பாணம் மருதங்கேணி குடத்தனை பகுதியில் இலங்கை மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது மருதங்கேணி குடத்தனை வடக்கு பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்ற மீனவரின் வலையில் 400 கிலோ நெத்திலி மீன்கள் ஒரே நேரத்தில் சிக்கின. இந்த மீன்களை 4 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரிகள் வாங்கிச் சென்றதாக மீனவர்கள் கூறினர். தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரையில் உள்ள வீர நரசிம்மர் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 108 வைணவ தலங்களில் ஒன்றான வீர நரசிம்மர் கோவிலில் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்த புனரமைப்பு பணி முடிந்ததை தொடர்ந்து கடந்த 8ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. 4ஆம் கால பூஜைகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்களை முழங்க புனித நீர் கொண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷமிட்டு வழிபாடு நடத்தினர். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு தடை கோரிய அமலாக்கத்துறையின் மனுவை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஒப்படைக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இருப்பினும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியதால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டு ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவீந்திரனுக்கு எதிராக மேல் நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் மதுபோதையில் காரை ஓட்டிய நபரால் பெரும் விபத்து ஏற்பட்டது. செம்பட்டி பேருந்து நிலையம் அருகே ஒரு வழிச்சாலையில் அதிவேகமாக சென்ற கார் ஒன்று அங்கிருந்த வாகனங்கள் மீது மோதியது. சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த முதியவர் மீதும் கார் மோதியதால் பரபரப்பு நிலவியது. இதில் முதியவர் படுகாயமடைந்த நிலையில் 2 கார்கள் 6 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. விபத்தை ஏற்படுத்திய காரில் இருந்த மூவரும் மது போதையில் இருந்தது தெரியவந்தது. ஓட்டுநரை அங்கிருந்தவர்கள் மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காரில் இருந்த மற்ற இருவரும் தப்பி ஓடினர். பழனி அருகே பெத்தநாயக்கன்பட்டி ஊராட்சியில் கல்குவாரிக்கு வரும் கனரக லாரிகள் அதிவேகமாக செல்வதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமத்துவபுரம் நரிக்குறவர் காலனி பகுதியில் 5க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளில் இருந்து பாறைகள் உடைக்கப்பட்டு ஜல்லிகளாகவும் எம்சாண்டுகளாகவும் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. தினமும் 100க்கும் மேற்பட்ட கனரக லாரிகள் அதிக பாரத்துடன் செல்வதால் ஊரில் உள்ள பாலம் சேதமடைந்துள்ளதாக கூறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி மாற்றுப்பாதையில் லாரிகளை இயக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். நடப்பாண்டு பொங்கல் பண்டிகைக்காக உற்பத்தி செய்யப்பட்ட வேட்டி சேலையில் கொள்முதல் செய்யாமல் மீதமுள்ள 13 லட்சம் வேட்டியை அரசு கொள்முதல் செய்ய வலியுறுத்தி ஈரோட்டில் நெசவாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை வழங்க 1,77 லட்சம் வேட்டி சேலைகளை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்தது. இந்நிலையில் 13 லட்சம் வேட்டிகளை அரசு கொள்முதல் செய்யாமல் இருப்பதால் 20 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் நெசவாளர்கள் அவற்றை கொள்முதல் செய்ய வலியுறுத்தி ஈரோட்டில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு அருகே தாங்கள் வசித்து வந்த 6 சென்ட் நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாக 95 வயது மூதாட்டி ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். காட்டாங்குளத்தூர் அருகே உள்ள பழவேலியைச் சேர்ந்தவர் கன்னியம்மாள். இவர்களது குடும்பத்தினர் அந்த பகுதியில் உள்ள 6 சென்ட் கிராம புறம்போக்கு நிலத்தில் தலைமுறையாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதனை அதே பகுதியைச் சேர்ந்த நீலமேகம் என்கிற நபர் ஆக்கிரமித்துள்ளதாகவும், எனவே அதனை மீட்டுத் தருமாறும் கோரிக்கை விடுத்து செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் குறைதீர்ப்பு முகாமில் மனு அளித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நெல்லித்துறை சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் இந்த முக்கிய சாலை பல இடங்களில் பெயர்ந்து மழைநீர் குளம் போல தேங்கி நிற்பது தொடர்கதையாக உள்ளது. இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ள நிலையில் உடனடியாக இதற்கு தீர்வு காண மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.